ஹை ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஷியல் கிட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஷியல் கிட் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த பிராண்டில். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ரேட்டுக்கு கிடச்சிது, சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபேஸும் நல்லா இருந்துச்சு. இதில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஃபேஷியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். சரி, ஆல்ரெடி இது நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அகெயின் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு நானே வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ணி. ஸோ இது வந்து பேசிக் லெவல் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ எப்படி ப்ளீச் பண்ணோம், எப்படி ஃபேஷியல் பண்ணோம் சொல்லிட்டு அதனால் மறுபடியும் இதை வாங்கி ட்ரை பண்ணோம் சொல்லிட்டு. ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப டெல்னஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 3 months ஃபேஸ் நல்லா பிரைட்டாக தெரியும்ல, அதுக்காக. ஸோ இது வந்து என்னென்னா 50 rupees இது வாங்கலாம். 100 rupees இது தாராளமாக வாங்கலாம். 100 இருக்குது. இது தாராளமாக ஃபேஸில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி பேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா கிளென்சிங் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ கிளென்சிங் ஸ்க்ரப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணிக்கலாம். இது கிளென்சிங் ஸ்க்ரப் இருக்குது, கொஞ்சோண்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணி விட்டுலாம். ஸ்க்ரப்னா எப்படி தெரியும்ல, நம்ம வந்து சும்மா அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுலாம் ஒரு 10 minutes. நீங்கள் இது பத்தலைன்னா கூட தண்ணியை கலந்து கூட லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கலாம் நீங்கள். ஸோ கிளென்சிங் முடிஞ்சோடனே இந்த வெட் பேடில் வந்து அப்படியே நம்ம தொடச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ பெரல் மசாஜ் ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெரல் மசாஜ் ஜெல் எங்கே இருக்குது பார்த்தோன்னா ஃபேஸ் பேட், இது ஸ்க்ரப், ஓகே இங்கே இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இதில் படிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து மசாஜ் ஜெல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, க்ரீம் இருக்குது. இது ரொம்ப லிக்விட் மாதிரி இருக்குது, லைட்டாக மாய்ஸ்சராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப் மாதிரி தான் பண்ணுவோம். லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது க்ரீமே. இது வந்து 2 times தான் போட முடியும், இதெல்லாம் 3 timesலாம் பண்ண முடியாது. யார் இந்த மாதிரி செல்ஃபாக வந்து வாங்கி பண்ணிக்கிங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது பியூட்டி பார்லர் போக முடியல, டைம் இல்லை, நான் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறமா வந்து அவங்க பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஒரு எடுத்து பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes 10 minutes போதும். அதுக்கு மேலே ரொம்ப ஸ்க்ரப் பண்ண முடியாது, ஃபேஸில் மசாஜும் பண்ண முடியாது. க்ரீமே இருக்க தான் பண்ணணும், இல்லைன்னா ஒரு டியூபு ஃபுல்லாக ஃபேஸில் போட்டு வளரும். ஃபேஸ் ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆகிடும். லைட்டாக போட்டால் போதும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட்டாக ஸ்கின் வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே தெரியுது பாருங்கள், சாஃப்ட்னஸாக ஸ்மூத்தாக தெரியுது. எனக்கு நல்லா தெரியுது, இந்த அம்மாவுக்கு தெரியலையா. ஸோ அகெயின் வந்து நம்மள பெட் பேடில் அப்படியே ரப் பண்ணி விட்டுலாம். ஸோ இங்கெல்லாம் நம்மளுக்கு லைட்டாக பிக்மெண்டேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் சில பேருக்கு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. நிறைய தண்ணி குடிக்கணும், அப்புறம் டீ ஸ்டாப் பண்ணணும்.
ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டிங்கன்னா இங்கே இருக்க இந்த பிக்மெண்டேஷன்லாம் வராது. ஒர்க் அவுட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கின்லாம் வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்கின் டோன் வந்து. ஸோ அந்த 40 ஏஜ் வரும்போது அப்படியே மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா ஸோ அதுதான் நார்மல் பீப்புள் மாதிரி நம்மளும் தெரியும். எப்படின்னா அவங்க 40 எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் அது மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட 40 ஆகும் போது ஸோ நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாலும் அழகாக மெயின்டைன் பண்ணலாம், பாடியும் மெயின்டைன் பண்ணலாம், ஸ்கின் மெயின்டைன் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இப்போ 3rd ஸ்டேஜ் போகிறோம். ஸோ 3rd வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ சேம் வந்து மசாஜ் க்ரீம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் எங்கே மசாஜ் க்ரீம்னா இதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மசாஜ் க்ரீம் தான் சேம் வந்து இதை போட்டுட்டு மசாஜ் அப்படியே ஜென்டலாக மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி பண்ணலாம். இங்கே வந்து சப்பையாக இருக்கவங்க இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இந்த ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். இது அப்படியே மசாஜ் மாதிரி தான், அப்படியே லைட்டாக மசாஜ் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் மசாஜ் மாதிரி அப்படியே இங்கே ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமே முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்னால் நம்ம அதை போட்டுட்டு அப்படியே விட்டுடணும் ஒரு 5 minutes 10 minutes விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரி ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கல, நான் போஸ்டேஜ் தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக. ஏன்னா வந்து சிம்பிள் 4 ஸ்டேஜ் தான். ஸோ 3 வந்து மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் நல்லா சேஞ்சஸ் தெரியுது இப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட்லாம் உங்களுக்கு போயிடுச்சு. இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியுது பார்த்தீங்களா, ப்ரைட்டாக. இங்கெல்லாம் நல்லா ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ஃபங்க்ஷன் போகிறோம், ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ப்ரைட்னஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மஞ்சோடஸோட பெரல் ஃபேஷியல் கிட்டு ட்ரை பண்ணுங்கள்.